இயேசு எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் நல்லவராகவே இருக்கிறார். உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் பதிலளிக்கவும் வருவார். ஏசாயா 35 வசனம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து, நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை இரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். வறண்டு போயிருந்த நிலத்தைப் போலவும் வழி தெரியாமல் வனாந்திரத்தில் சுற்றி கொண்டிருந்தது போலவும் நம் மனம் பதறி கொண்டிருக்கலாம். ஒருவேளை நமக்கு ஏற்பட்ட துன்பத்தையும் வேதனையையும் உபத்திரவத்தையும் கண்டு நாம் சோர்வடையலாம். அன்று தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் அனுபவித்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து அவர்களை விடுவிக்கும்படியாக ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆறுதலான வார்த்தைகளை தமது ஜனங்களுக்கு சொல்லி உற்சாகப்படுத்துகிறார். இன்றும் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய கஷ்டங்களை கண்ணோக்கி பார்த்து உற்சாகப்படுத்துகின்றார். நம்முடைய தளர்ந்த கைகளை திடப்படுத்தவும் தள்ளாடுகின்ற முழங்கால்களை பலப்படுத்தவும் விரும்புகின்றார். ஒருவேளை விசுவாசத்தில் பலவீனமாக இருந்து சின்ன காரியத்தை கூட சகித்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். அதையெல்லாம் சரி செய்வதற்காகவும் கர்த்தர் உங்களுக்கு நேரிட்ட அநீதிக்கு சரிக்கட்டவும் அவரே வருகின்றார். நம்மை அதிலிருந்து மீட்டு கொள்வார். நம்முடைய அடி காயங்களையும் குணமாக்குவார். நம்முடைய மனம் மகிழும். நாம் பட்ட பாடுகளுக்கு பதிலும் கிடைக்கும். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, நீர் நீதியை சரிக்கட்டுகிற தேவனாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.